விஜய் தான் ஃபுல் ட்ரெண்டா இருக்காரு. உங்க கட்சி சார்பா எப்படி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் அவரு தான் இருக்காரு. நீங்க பேசுறத ஊடகங்கள்ல இது யாரா இது பூமர் மாதிரி பேசுறாரு. கேரளால இருந்து வருதான் சேரு, திரும்பி போகவே போகாது. அதான் சொல்லிட்டு இருக்கான். ஒன் வேல சேர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அணில் குஞ்சுகள் ஆட்டம் அதிகமா இருக்கும், பக்கத்துல மரம்லாம் இல்லையாமா, ஏற மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்டுல ஒண்ணு சாரி வேண்டாம் நீதி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. பேசுறது சாரி சொல்லுவீங்களா 27 பேர்த்துக்குன்னு சொல்றாரு. அதாவது எழுதி கொடுத்தும் கரெக்டா கொடுத்தாங்களான்னு டவுட் இருந்த காட்டிதான் நல்லா பேசுறாரா. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, எந்த கட்சி தலைவர் வரல. விஜய் போறாரா இல்லையா? எங்க போனாரு? திமுக நல்லாட்சி பண்ணுது, விஜய் என்ன அணில் குஞ்சுகள் அப்படி பண்றீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சதா நாடார்னு பேர் போட்டுக்கிட்டா பிஜேபி உள்ளதான் வரும். நாடார் நீ படிச்சவன பாருங்க. விஜயோட கட்சியும் என் கட்சி ஒண்ணு. எங்கூட போட்டி போட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 200 ஓட்டா 300 ஓட்டா 5000 ஓட்டுங்க. கூகுள்ல போய் பாருங்க. சதீஷ்குமார் என்கின்ற சதா நாடார் போட்டு பாருங்க. உண்மையாலே பிரச்சாரத்துக்கே போல ஒரே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறேன். நாடார் ஓட்டு நாடா இருக்கே நின்று வந்து ஓட்டு விழுந்துச்சு. எம்பி எலெக்ஷன் உங்களை மாதிரி சதா நாடார்னு பேர் போட்டுக்கணும் போட்டிருப்பாங்க. பொதுமக்கள் போட்டிருப்பாங்க. பொது கலர் கண்ணாடி வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் சான்றோர் மக்கள் கழகம் கட்சியை சேர்ந்த சதா நாடார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு கண்டிப்பா பார்த்து. எப்படி போகுது இன்னைக்கு அரசியல் நிலைமை? ஏன்னா விஜய் தான் ஃபுல் ட்ரெண்டா இருக்காரு. உங்க கட்சி சார்பா எப்படி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் அவரு தான் இருக்காரு. ஃபுல்லா ட்ரோல் பண்றதுக்கு கரெக்டான கண்டென்ட் புதுசா சொல்றீங்க. ஆமாங்க, 26 தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கா மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இந்த 6 மாசமா இருக்காரு. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நாளைக்கு அவருக்கு மாநாடு நடக்குது இல்லையா? நீங்க பேசுறத அதான் நான் சொல்றேன். நீங்க பேசுறத ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஆச்சு, அது ஊடகங்கள்ல இது யாரா இது பூமர் மாதிரி பேசுறாரு. அவருதான் 2026 வின் பண்ண போறாரு. அவர் பேசிட்டு இருக்காரு. யார் வின் பண்ண போறா? விஜய் தான். கூட்டம் கூண்டவங்க எல்லாம் வின் பண்ணிடுவாங்களா? பின்ன எந்த கட்சி உங்க கட்சிக்கு அப்படி நடந்திருக்கா? எந்த கட்சி? திமுக நடந்திருக்கா? அதிமுக நடந்திருக்கா? கூட்டங்கள் என்னது? கட்சி ஓபன் பண்ணி 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கா? பெரிய விஷயம் இல்லையா? பணம் இருந்தா யாரு வேணும் பண்ணலாம். பணம் இருந்துச்சுன்னா யாரு வேணாலும் கட்சி நடத்தலாம், பொதுக்கூட்டம் போடலாம், மாநாடு போடலாம். 500 ரூபாய் கொடுத்தா யாரு வேணா வருவாங்க. பணமே எல்லாம் எடுத்துருக்காங்க. யாரு பணம்? எந்த கட்சிக்காரனும் 200 300 ரூபாய் கொடுத்து நம்ம நாளைக்கு நம்ம ஒரு பேட்டி எடுக்க போலாம். சரி, எடுத்துட்டு உங்க இந்த கட்சிக்கு நீங்க காசு கொடுத்துட்டு வந்தீங்களா? கட்சிக்காரன் உங்களுக்கு 200 300 ரூபாய் கொடுத்தாங்களா? குவார்டர் கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. மக்களே தன்னோட பணத்தை போட்டு எடுத்துட்டு போறதா சொல்றாங்கல்ல. விஜயோட அவர் நடிகருங்கிற ஒரு பின்புலம் இருக்கிறதுனால விஜய பாக்குறதுக்கு கூட்டம் கூடும். அது சன்னி லியோன் வந்தாலும் கூட்டம் கூடும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் கூடும். அந்த கூட்டம் எல்லாமே வாக்கா மாறுமானா மாறாது. போன தடவையே விழுப்புரத்துல இருக்கிற கூட்டமே எல்லாம் விசிக நிர்வாகிகள் சார்ந்தவரும் விசிகாவோட பொறுப்புல இருக்கிறவங்களும் உறுப்பினர் தான் போய் மாநாட்டுக்கே போய் விஜய் பார்த்தாங்க. இது தவறான பருவம். எப்படி விசிகா மட்டும் எப்படி நீங்க விசிகா மட்டும் இல்ல, அந்த விழுப்புரத்துல அவர் அதிகமா இருக்காங்க இல்லையா? அவங்க கட்சிக்காரங்க விழுப்புரத்துல வச்சா வருவாங்களா? அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பலமா இருக்குன்னு சொல்ல நாடாருன்றது அப்படி காட்டுறீங்க. அப்படி கிடையாது. ஐயோ, அங்கதான் தப்பா போறோம். அங்க புரிதல் தான் தப்பா இருக்கு. இல்ல எடுத்துட்டு விசிகா நீங்க மென்ஷன் பண்ணணும். விழுப்புரம் சைடு அவங்க கட்சி அதிகங்க. திருமாவளவன் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் உறுப்பினர் அதிகம்னு சொல்றேன். புரியுதுங்களா? வன்னியர்கள் அங்க கம்மியா இருக்காங்க. அவர் விசிக சார்ந்தவங்க கட்சியில் இருக்கிறவங்க விஜயோட ரசிகரா இருக்காங்க. அதனால போய் விஜய் பாக்குறதுக்காக போனாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஓட்டா மாறாது. வந்தவங்க விழுப்புரத்துல இருக்கிறவங்க வந்தவங்களா? விக்ரவாண்டியில எல்லா ஊர்ல இருந்து வந்தவங்களா? தமிழ்நாடு முழுசும் வந்துட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல நீங்க பார்த்ததே இல்லையா? உங்க ஊர்ல பார்த்ததே இல்லையா? வந்தாங்க ஒரு 10 பேர் போனானுங்க. எங்க ஊர்ல 10 பேர் கிளம்பி போறானுங்க. அது ஒருத்தர் 16 வயசுல ஒரு 4 பேர், ஒரு 19 20 அவனும் வந்து ஓட்டு இன்னும் வாங்கல, வாக்காளர் அட்டையே இல்லை. அவனுங்களாம் போனானுக்கு பார்த்தேன். அதுல ஒரு 5 பேர் செத்து போனாங்க. அதையும் பார்த்தா இந்த மாநாட்டுல ஆரம்பமாவே ஒரு பாவம் 19 வயசு பையன், காலேஜ் படிக்கிற பையன் பேனர்ல மின்சாரம் தாக்கி இறந்துட்டான். அப்புறம் அந்த கொடி கம்பம் நட்டும் போது பாருங்க, அந்த கம்பம் போய் ஒரு கார் விழுந்து ஒரு காரே வந்து இதாயிடுச்சு. அது என்ன விபத்து? இப்பதான் நடந்திருக்கு. அந்த விபத்து சரியான முறையில் நடந்துட்டு இருக்குன்னா ஆரம்ப கட்டத்திலேயே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அப்படி இருக்குல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான். ஏன்னா போன டைம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதே சமயம் வந்து போக்குவரத்து நெரிசல் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பற்றாக்குறையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த டைம் வந்து குழாய் அடியிலேயே வந்து தண்ணியை வந்து வச்சிருக்கிறதா சொல்றாங்க. குழாயில வந்து திமுக தண்ணி கொடுக்கலன்னு சொன்னீங்க.
திமுக புரியல. திமுக தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கும் தண்ணி வரலைன்னா திமுக தான் காரணம். என் வீட்டில் பாத்ரூம்ல தண்ணி வரல திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்த கும்பல் எப்படி இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்றாங்க? இவங்களே சுயமா பண்ணதான் சொல்றாங்க. சேர் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சேர் அனுமதி இல்லை. இப்போ நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, நான் ஒரு சேர் ஒரு 500 சேர் 5000 சேர் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அதை உடச்சி தரமட்டமாய் வெறும் கேம்பு மட்டும் கொடுத்துட்டா எவனாருக்கு ஒத்துப்பா? தொழில் பண்ண வேண்டாமா? கேரளால இருந்து வருதான் சேரு, திரும்பி போகவே போகாது. அதான் சொல்லிட்டு இருக்கான். 1 வேல சேர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். 2 வே போறக்கு வாடகையே வராது. இப்பதான் சொல்றேன், அணில் குஞ்சுகள் ஆட்டம் அதிகமா இருக்கும். பக்கத்துல மரம்லாம் இல்லையாமா, ஏற மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்கிற தடுப்பு சுவரை ஏற்றி தடுத்து நிறுத்தி, ஐயோ அவங்க பண்றதே. குழந்தைகள்லாம் மாநாடு போயிருக்காங்க பாத்தீங்களா? அவங்களாம் தான் ஓட்டு போட போறாங்களா? அது கிடையாதுங்க. இந்த பெரிய கட்சின்னு லெட்டர்பேடு கட்சி, அறிக்கை விடுற கட்சி, பத்திரிகையாளர் சந்திக்காத தலைவர், எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்லயே உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், உன்னை எழுதி கொடுத்த புஷியானந்த் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு யாராவது வேற ஆள் போட்டாங்களா அது தெரியல. புஷியானந்த் நல்லா பேசுறாரு. அவரு தான் எழுதிட்டு இருக்காரா? புஷியானந்த் நல்லா பேசுறாரு. நல்லா பேசுறாரா? நீங்க சொல்றீங்க புஷியானந்த் எழுதி கொடுத்தது பேசுறதா சொல்றீங்க? இல்ல, அதுதான் டவுட். எழுதி கொடுத்தது சரியா பேச மாட்டேங்கிறாரு, சரியா எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் புஷியானந்த் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். கரெக்டா எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ஏதோ புரிதலோடு எழுதி கொடுத்தாங்க பரவாயில்ல. அறகுறையா எழுதி கொடுக்குறாங்களா? போர்டில் ஒன்று சாரி வேண்டாம் நீதி வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. பேசுறது சாரி சொல்லுவீங்களா 27 பேர்த்துக்குன்னு சொல்றாரு. அதை எழுதி கொடுத்து கரெக்டா கொடுத்தாங்களான்னு டவுட் இருந்தங்காட்டி தான். நல்லா பேசுறாரா? சூப்பரா பேசுவாரு. ஆளும் அரசா இருக்காருங்க, முதல்வருங்க. இன்றைய தமிழகத்துல எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரோட பேட்டிகளை எடுத்து காட்டவா உங்களுக்கு? எத்தனையோ தவறா பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட பேட்டி எடுத்து காட்டவா? ஆபிரகாம் லிங்கன் அவருக்கு சொல்ல தெரியல, ஆபிரகாம் சொல்றாரு. 15-20 வருஷமா கட்சியில் இருக்கும், அவங்களே தவறா பேசும்போது சரி 50-60 வருஷம் சினிமால 2 வருஷமா தான் இருக்குங்க. அதுக்குள்ள நீங்க ஒரு பிள்ளையா எடுத்து பார்த்து இது ஒரு அரசியலா பேசி நீங்க விஜய் வந்து டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றதுனால உங்களை பிரபலப்படுத்திக்கிறான்ற ஒரு மைண்ட் செட்டோட வரீங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னோட மைண்ட். நம்ம பிரபலத்துக்காக நான் வரேன். ஆமா, அப்படிதான் தோணுது. நான் 80க்கு எல்லா கட்சிகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க, 80க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன். விஜய் கட்சி சார்ந்து கொள்கை தலைவர் சொன்ன காமராஜரை எதிர்த்து பேசிய சிவா அவர்களை தப்பா பேசுறதுக்காக சிவா அவர்களை கண்டிச்சு போராட்டம் நடத்துறாங்களா? திமுக தான் எதிர்கட்சி, திமுக தான் எங்களோட எதிரி. கொள்கை ரீதியாகவும் சரி, இவங்களை கட்சியிலிருந்து ஆட்சியிலிருந்து அகற்றன்னு சொல்லக்கூடிய தாவேகா அணில் குஞ்சுகள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பல பேர் பெரிய கட்சியா இருக்கிறோம். உறுப்பினர் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற இந்த தாவேகா எங்கேயாவது ஒரு போராட்டத்தை கொள்கை தலைவர் காமராஜருக்காக களத்தில் நின்றுச்சான்னா இல்ல, ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. இது வந்து பெரிய கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அஜித்குமாருக்கு யார் போராடினது? அஜித்குமாருக்கு யார் போராடினது? எல்லாரும் தான் போராடினாங்க, எல்லா கட்சியும் தான் போராடிச்சு. ஆனா யார் பேசுறது பேசும் பொருளாச்சு. தமிழ்நாடு முழுசு யார் பேசுறது? 3 நிமிஷம் பேசினா பேசும் பொருளாத்தாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகும்ல. ட்ரோல் மெட்டீரியல் ஆகலீங்க, அதைத்தாங்க சொல்லிட்டேன். நீங்க நகைச்சுவை கன்வெர்ட் பண்றீங்க. இந்த பக்கம் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் பேசுறதுல இந்த 24 பேர்த்துக்கு நீங்க சாரி சொல்லுவீங்களா? முதலமைச்சர் சார் சொல்றேன். ஏங்க அது ஒரு தற்கொலை கூட்டங்க. அந்த தற்கொலை கூட்டத்துக்கு போய் அவ்வளவு நேற்று வேல்முருகன் ஒரு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றார். வட இந்தியர்களுக்கு ஓட்டு வந்து இங்க கொடுக்க கூடாது, ஓட்டுரிமை கொடுக்க கூடாதுன்னு போராடுறார். மக்கள் எத்தனை பேர்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. 1 மணி நேரம் தங்கு தடையின்றி எந்த ஒரு எழுதி கொடுக்காம தன்னோட மக்களுக்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளை அடுக்கடுக்கா சொல்லி போராட்டம் பண்றார், ஆர்ப்பாட்டம் பண்றார். ஒன்றிய அரசை கண்டிச்சு. அதை பாருங்க, அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. இந்த தாவேக்காவில் ஆர்ப்பாட்டம் நடத்த அதையும் எடுத்து போட்டு பாருங்க. எது ஆளுமையா, எது வந்து ஆக்கப்பூர்வமா, எந்த அளவுக்கு வலிமையா இருந்துச்சுன்னு தெரியும். அவரு போராளிங்க, இவர் ஜோக்கருங்க. ஜோக்கருக்கு போராளிக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. நீங்க போய் யாரை கம்பேர் பண்றது? அதுதான் ஒரு தகுதியே இல்லாம அஜித்குமாருங்கிற ஒரு நடிகர் கூட, ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கூட விஜயை கம்பேர் பண்றாங்க. ஏங்க விஜய்க்கு நடிக்கிறத தவிர வேற என்ன தெரியும்? ஆனா அஜித்குமார் அப்படி கிடையாது. கார் ரேஸ் ஓட்டுவாரு, ஃபிளைட்டுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காரு, நிறைய 50-60 வயசுன்னு சொல்லி இன்னைக்கு கார் ரேஸ்ல போயிட்டு இருக்காரு. யாரா முடியுமா? அது மாதிரி விஜய் யாரு கூட கம்பேர் பண்ணுங்களா? திமுக கூட. திமுக மதிக்கிறதே இல்லை. டே போட அந்த பக்கம் போய் விளையாடுக்கிறாங்க. தாவேக்கா அப்படிதான் அணில் குஞ்சுகள் எடுத்து அந்த பக்கம் போ, யாரா குறுக்க வந்துட்டு போயிட்டு. அதிமுக திமுக அவங்களுக்கு தான் கடும் போட்டி. தாவேக்கா இதுக்கு சீன்லயே இல்ல. சும்மா விளம்பரத்துக்கு பேசிக்கலாம். ஒரு நல்லா பேசுறத வச்சுதான் தலைவர் சொல்லுவீங்களா? என்னது நல்லா பேசுறத வச்சுதான் தலைவர் சொல்லுவீங்களா? பேசுறதுன்னா காமராஜோட ஆட்சி புரியும் போது காமராஜ் ஒரு சிறந்த பேச்சாளரா? நீங்க சொல்லுங்க.
இல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க, அப்புறம் நீங்க அடுத்து சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. பேச்சாளர் மட்டும் தகுதி கிடையாது. நான் சொல்றேன், நல்ல மக்களுக்கு நல்ல சேவை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எடுத்து வராங்களா, மக்கள் பிரச்சனைக்கு உடனே கண்டன அறிக்கையும் ஆர்ப்பாட்டமும் பண்றாங்களா, இத வச்சுதான் தலைவர். சரி, யார் பண்ணா? இல்ல இருங்க நேரம் பேசுனீங்கல்ல, அதான் சொல்லுங்க, நேரம் பேசுனீங்க, பேசினாரு சொல்றீங்கல்ல. ஆமா, இவர் அப்படி ஏதாச்சும் பண்ணலையா? மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எடுத்து வர 2 வருஷத்துல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, எந்த கட்சி தலைவர் வரல. விஜய் போறாரா இல்லையா? எங்க போனாரு? அவர் கூட்டு வர வச்சாங்க, வீட்டு வந்து பேசினாரு. என்ன கட்சி தலைவர் எல்லாரும் வீட்டுல வச்சு அந்த போராட்ட கூட தலைமையில இருந்தது. என்ன சொல்றாரு? டிராபிக் ஆயிடும் அப்படின்றதுக்காக வீட்டுல போய் ஆபீஸ்ல போய் சந்திச்சுதான் சொன்னாருல்ல. இந்த ஆட்சி ஆகாது, இந்த திமுக ஆட்சியே வேலைக்கு ஆகாது. திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து வெளியேற்றணும். எங்களுக்கு எதிரியே வந்து திமுக தான் எல்லாம் சொல்ற. நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ போய் இவ்வளவு மக்கள் போராடிட்டு இருக்க, அந்த ஸ்பாட்ல நீ மக்களை திரட்டிட்டு போய் நின்று இருந்தா இன்னைக்கு தாவேக்காக்கு பலமா பலவீனமா? அதை மட்டும் சொல்லு. பலம் தானே அவர் வருமா? அவரோட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? என்ன பாரதியின் தலைமையில தான் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. அவர் என்ன சொன்னாரு? எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் டிராபிக் ஆகும், மக்களுக்கு இடையூறு ஆகும் அப்படின்னு சொன்னாரு. மக்களுக்கு இடையூறு ஆகுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி நீங்க ஆர்ப்பாட்டமே பண்ணிருக்கூடாது. நீங்க எங்க பண்ணிருக்கணும்? உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்களே, நீங்க அங்கதான் பண்ணிருக்கணும். நீங்க போய் உங்களுக்கே தெரியுது அந்த இடத்துல மக்களுக்கு இடையூறு ஆகலையா, அங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. புரியுதுங்களா? போராட்டத்தை எங்க போறாங்க? நான் போராட்ட குழு பாரதியை பத்தி நான் கேட்கவே இல்லை. என்னோட கேள்வி என்னன்னா, விஜய் வந்து நல்ல பேச்சாளர் கிடையாது, விஜய் எந்த இடத்துக்கு போல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா விஜய் இந்த மாதிரி விவகாரங்கள் போறாரு, அது உங்களை அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத என்னோட கேள்வி. அவரு போல இவர் பனையூர்ல தூங்கிட்டு இருந்து அவர் 10 நிமிஷம் உட்கார வச்சு பேசிட்டு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போறதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? நான் போறேன், அடுத்தது நான் தான் சிஎம், உங்களை வந்து நான் மேல கொண்டு வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு சொல்லுங்க. அதே பொது வழியில மக்கள் மத்தியில வந்திருந்தா ஊடகத்திலிருந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சொம்பு தூக்குற பத்திரிகையாளர் எத்தனையோ பேர் ஊடக பிரிவு இருக்கு, ஊடகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. 3 லட்ச ரூபா மாசம் வாங்கிட்டு அவருக்காக வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்நேரம் அந்த ஸ்பாட்ல சர்க்கார் படத்துல நடந்து வர மாதிரி அந்த பாலத்துல ஏறி இறங்கி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நடந்து கூட்டு போயிருந்தான்னு வைங்க, இன்னைக்கு தாவேக்கா உண்மையாலுமே சொல்றேன் சூப்பர் கிரேட்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். களத்துக்கே வராம ஒரு இடம் ஒரு திமுக கண்டு பயந்துட்டு எந்த இடத்துக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்கிற கட்சி தான் தாவேக்கா. அதுக்கு வந்து இந்த கூட்டம் கூடிருச்சு, 10 லட்சம் பேர் வந்துட்டா, 20 லட்சம் பேர் வந்துட்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுகங்கிற ஒரு பிராண்டுங்க, திமுக கார சும்மா கிடையாது. நாளைக்கு காலையில ஓட்டு போடணும், இன்னைக்கு நைட்டு 12-1 மணி வரைக்கும் திமுகன்னு சொல்லி ஆள் மனசுல பதிய வச்சிருவான். சும்மா கிடையாது. அவன் வீட்டுல சொந்த வந்த மாமா மச்சான் அவன் கிச்சன் வரைக்கும் போய் பேசிட்டு வருவான். அக்கா மாமா நமக்கு தான் ஓட்டு, திமுக கூட்டணியில் இருக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்க நல்லாட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. சிறப்பான எங்கள் சமுதாயத்திற்கு, நாடார் சமுதாயத்திற்கு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு மண்டலத்துல அங்கீகாரத்தை கொடுப்பேன்னு உறுதியளிச்சிருக்காரு. அங்க இருக்கிற தோப்பு வெங்கடாச்சலம், முத்துசாமி அண்ணன் உட்பட அனைவரும் அமைச்சர்கள் இருந்து நாடார்கள் அரவணைச்சு கொண்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது தூய்மை பணியாளர் போராட்டம் கவின்குமார் இறப்புகள் என்ன கவின்குமார் இறந்ததுக்கு அவரு இந்த அரசாங்கம் என்ன செய்ய நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீதி வழங்கணும், நீதி கொடுப்பாங்க, நிதி கொடுப்பாங்க, அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. அவங்க யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கள ஜெயில போட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பா தண்டனை பெறக்கூடியவங்க தான். சுஜித் தூய்மை பணியாளர் துணி ஏங்க அது காலம் பிடிக்குங்க. என்ன எடுத்தவங்க செய்யணும்னு முடிச்சா முடியுமா? எப்படி எடுத்தவங்க? எனக்கு புரியலங்க. எடுத்தவங்க எப்படி எனக்கு புரியல. மக்கள் வந்து 13 நாளா போராடுறாங்க, அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இத பத்தி கேட்டா திமுக நல்லாட்சி பண்ணுது, விஜய் என்ன அணில் குஞ்சுகள் அப்படி பண்றீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சிறந்தாச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, சிறந்தாச்சு. 13 நாள் என்ன ஆச்சு? அங்க வர்றவங்களை பாக்குறவங்க பக்கத்துல யாராவது ஒரு நடிகர்களோ நடிகைகளோ போய் ஆதரவு கொடுக்கும் போதோ அந்த இடத்துல உட்காந்து பேசக்கூடியவங்க 100 மீட்டர்ல அமைச்சரை உட்காந்துட்டு கூப்பிடுறாங்க. ஏன் வரல? வந்து பார்க்கலாம்ல. பேச்சுவார்த்தை என்னன்னு சொல்றீங்க? 23,000 சம்பளம் சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 23,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாவா? நைட்டு இரவோட இரவா 12 மணிக்கு அடிச்சு இழுத்து போனீங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வரீங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா? என்ன சட்ட ஒழுங்கு? சும்மா ரோட்ல சம்பந்தமே இல்லாம மக்கள் நீங்க வந்து இடையூறு பண்ற மாதிரி பண்ணா எப்படி? இல்ல நீங்க இப்படி கத்தி பேசுறா, நீங்க பேசுறது உண்மையாயிடும். உண்மைதான். நைட்டு இரவோட இரவா 12
12 மணிக்கு நீங்க கூட்டு போறீங்க. இல்ல என்ன சட்ட ஒழுங்கு என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை 13 நாள் உட்கார்ந்து சொல்லுங்க. என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த கூடாதா? என்ன அமைதியான முறையில போராடி இருக்காங்க. அமைதியான 13 நாள் அமைதியான முறை ஏதாச்சும் போக்குவரத்து இடை குந்தகை விளைவிச்சாங்களா? ஆமா. என்ன விளைவிச்சாங்க சொல்லுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு பிரச்சனை, மக்கள் சரியான முறையில போக முடியல, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. மக்கள் சொன்னாங்களா? ஆமாங்க. ஒரு பேட்டி எடுத்து காட்டவா? ஒரு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? பேட்டி எடுத்து காட்டவா? அது இருக்கட்டுங்க. நான் எவனோ ஒருத்தர் பேச வச்சு போடுவாங்க. மக்களை கொச்சப்படுத்துறீங்க. சொல்ற கேளுங்க. அதே மக்களை நம்பி தான் நீங்க இருக்கீங்க. அதே துப்புரவு பணியாளர்கள் ஒரு பகுதியினர் வந்து நல்லாட்சி புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு மேயர் கூட்டி நடந்து போலையா? அவங்களுக்கு செட்டப் இல்ல. எங்களுக்கு செட்டப். இது செட்டப். ஒரு பேட்டி வந்து அது பாத்தீங்களா? இது செட்டப், அது செட்டப் இல்ல. ஏங்க ஊடகத்துல என்ன வேணா பேசுவீங்க. இன்னைக்கு விஜய் வந்து புஷியானந்த காலில் விழுந்தாருன்னு சொன்னா புஷியானந்த காலில் விழுந்த விஜய்னு போடுவீங்க. அது உண்மையாயிருமா? நான் என்ன அர்த்தத்துல சொல்லிருப்பேன், நீங்க என்ன அர்த்தத்துல போட்டிருப்பீங்க? இது எல்லாமே ஊடகம். எல்லா ஊடகம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லல. ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் வியூஸ் போறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதெல்லாம் விகடன் எழுதுது, அந்த ஆனந்த விகடன் எழுதுறாங்க, குமுதம் எழுதுறாங்களா, எங்கிட்ட சொல்லாதீங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு தெரியும். எப்படி பிஜேபி உள்ள பூந்து என்ன வேலை பார்ப்பாங்களும் எங்களுக்கு தெரியும். தமிழிசை சவுந்தரராஜன் சதாநாடன் பேர் போட்டுட்டா பிஜேபி உள்ள தான் வரும். அப்படியா? சரி சரி. நாடாரு போட்டா நாடாரு நீ படிச்சவன பாருங்க. விஜயோட கட்சியும் என் கட்சி ஒண்ணு. எங்கோட போட்டி போட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நானாவது எம்பி எலெக்ஷனையும் சந்திச்சுட்டேன், எம்எல்ஏ எலெக்ஷனையும் சந்திச்சுட்டேன். 80க்கு மேல 200 ஓட்டா 300 ஓட்டா 5000 ஓட்டுங்க. கூகுள்ல போய் பாருங்க. சதீஷ்குமார் என்கின்ற சதா நாடார் போட்டு பாருங்க. பெருந்தர் ஒத்த ரூபா செலவு பண்ணாம, ஒத்த ரூபா பிரச்சாரத்துக்கே போல, உண்மையாலே பிரச்சாரத்துக்கே போல, ஒரே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசுறேன். நாடார் ஓட்டு நாடாருக்கே நின்ன வந்து ஓட்டு விழுந்துச்சு. எம்பி எலெக்ஷன் உங்களை மாதிரி சதா நாடார்னு பேர் போட்டுருக்காங்கன்னா போட்டிருப்பாங்க. பொதுமக்கள் போட்டிருக்காங்க. அப்ப நாடார்னு உணர்வு உள்ளவன் எவனும் பொதுமக்கள் இல்ல. சாதி வெறி பிடிச்சவ. என்னங்க இது நியாயமா இருக்கு? என்ன இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை ஏன் நீங்க எதுக்குறீங்க? என்ன காரணம்? ஆக்சுவல் ரீசன் என்ன? நடிக்கிறக்கே நடிச்சு வெளியே வரக்கே 25 வருஷம் ஆச்சு. நாளைய முதல்வர் இந்த வருஷம் 2026 முதல்வர்னு சொல்லிட்டு எந்த கூட்டணியும் வராம எப்படிங்க நீங்க ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? அந்த கனவு உலகத்துல இருந்து வெளியே வாங்கினா தற்குறிகளான புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இன்னைக்கு ரமேஷ், இந்த காமேஷ், இன்னொருத்தர் ராஜமோகனா, லயாலாமணி, இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தா சிரிப்பு தான் வருது. இவன் நல்லாட்சி பண்ண போகும் இடமெல்லாம் எங்கள் மக்கள் வெள்ளத்துல ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்க ஆள் எங்கடா போனார்? பனையூரை தாண்டி 10 பேருக்கு போராட்டம் எவனா மறுநாடா எல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள வச்சு பேசிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சரியான முறையில அரசியல் தெரியாத தற்குறிகளும் 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்ற ஆதவ அர்ஜுனா கூட வச்சுக்கிட்டு எப்படிங்க நீங்க வந்து ஜெயிப்பீங்கிற? மற்ற கட்சிகள் அப்படிலாம் இல்லையா? எதுவுமே கிடையாது. நேர்மையா உங்க கட்சியில 90% நேர்மையா எல்லாருமே எங்கள தொழில் பண்றவங்க அதிமுக எல்லாருமே வந்து சிறப்பான முறையில அரசியல்ல இருந்தவங்க, ஆளுமையா இருந்தவங்க. கண்டிப்பா மக்கள் நேர்மையை பார்த்து எவ்வளவு புகழ்றாங்க. ஆமாமா. இன்னைக்கு இல்லைன்னா மக்கள் இல்லைன்னா எப்படி திமுக ஆட்சிக்கு வந்திருக்கோம்? உனி 2026 வரும் பாருங்க. 200 தொகுதிக்கு மேல. பாஜக வந்து 2 டைம் 3 டைம் எலெக்ஷன் வந்து வின் பண்ணிருக்காங்க. எத்தனை நேர்மையான கட்சின்னு சொல்லிடலாமா? சரி, எத்தனை தொகுதிகள் வின் பண்ணாங்க? யாரு? பாஜக 4 தொகுதி 3 தொகுதி வானதி சீனிவாசன். நான் கேக்குறேன், இந்தியா முழுசுன்னு கேக்குறேன். 2 டைம் மக்கள் நல்லது பண்ணாம 2 டைம் வின் பண்ணிருப்பாங்க கேக்குறீங்க. பாஜக இந்தியா முழுவதும் வந்ததுக்கு சொல்றீங்க. நேர்மையான கட்சின்னு சொல்றீங்க. ஓட்டா வாக்கு எந்திரத்திலேயே கோளாறு இருக்கு, அதுலயே வந்து போர்ஜரி பண்றாங்கன்னு ராகுல் காந்தி நிக்கிறாரு. இப்போ அது உண்மையில வாக்கு சீட்டா மாத்தணும் அப்படிங்கறத கொண்டு வர்றாங்கன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் என்னங்கிறேன்னா, இப்போ பிஜேபி தப்பா, பாமக தப்பா, தேமுதிக தப்பா, அதிமுக திமுகங்கிறத அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், தாவேகாக்கு இந்த நாற்காலியில உட்காருவதற்கு என்ன தகுதி இருக்கு? அதுக்கு பதில் சொல்லு. எத்தனை போராட்டத்தை முன்னெடுத்தாங்க? மக்களுக்கு எங்க களத்துல கட்சி ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல என்னங்க எதிர்பார்க்கறீங்க? நேரம் காலம் கட்சி ஓபன் பண்ண நேரம் காலம் பார்க்க. உங்க கட்சி ஓபன் பண்ண 2 வருஷத்துலயே பல ஆக்ஷன் போராட்டம் அப்படிலாம் இறங்குனீங்களா? கட்சி வந்து கட்டமைப்பு. இப்ப நான் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வரேன், பட்டியலிட வேண்டாம், எங்கிட்டே இருக்குது. நான் சான்றோர் மக்கள் கழகம் கடந்து வந்த பாதைன்னு சொல்லி போட்டிருக்கேன். குணாளர் நாடாருக்கு சிலை அமைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறேன். கல் இருக்க அனுமதி வழங்கணும்னு சொல்லி டவர்ல ஏறி மாலை வரைக்கும் நின்றுருக்கிறேன். அதுபோக சாலை முறையில் மின்னானேத்து மீன் பிடிக்க பிறகு இரு சமுதாயத்துக்கு பிரச்சனை ஆகும்போது கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணி கைதாகிதான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன். எத்தனை போராட்டங்களை சொல்லலாம். நான் என்னால எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம், கூட்டம் என்னால சேர்த்தாம இருக்கலாம், ஆனா உணர்வுபூர்வமா என்னை போன்ற இளைஞர்கள் என் கூட வந்து போராட்ட காலத்தில் நிக்கிறான். அந்த மாதிரி போராட்டங்கள் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் ஈரோடு பகுதியிலும் திருப்பூர் பகுதியிலும் நான் பண்ணியிருக்கிறேன்.
என்னோட ஒவ்வொரு தொகுதியிலையும் 90,000 வாக்குகள், 80,000 வாக்கு நாடார் வாக்கு, அதில் 30,000 வாக்கு, 20,000 வாக்கு என்னோட சான்றோர் மக்கள் கழகத்தோட உறுப்பினரோட வாக்கு. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு நான் கட்சி அமைச்சிட்டு கட்டமைப்பு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கண்டிப்பாக 2026 தேர்தலில் கம்பல்சரி 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேற்பட்டு இந்த திமுக கூட்டணி ஜெயிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக ஜெயிக்காது. என்ன காரணம்? சரியான வலுவான கூட்டணி கிடையாது. பாமக ஒரு நிலைப்பாடு தனியா இருக்காங்க. பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. தேமுதிக கூட்டணி கிடையாது. தாவேகா தனியா நிக்குது. நாம் தமிழர் தனியா நிக்கிறார். நாம் தமிழர் ஓட்டும் தாவேகா ஓட்டு 10% ஓட்டு வங்கி. மீதி நீங்க சிந்திச்சு பாருங்க, 2%, 3% தேமுதிக இருக்கு. எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஆளுங்கட்சியில எந்த ஏதாவது கூட்டணி பிரிஞ்சுதா? எதுவும் தெரியல. பிளவு ஏற்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க, எதுவும் முடியல. அந்த கூட்டணி வலுவான கூட்டணி, கண்டிப்பா ஜெயிக்கிற கூட்டணி. இறுதியா ஒரே கேள்வி, அவங்க 2026 இந்த மாநாடு போட்டாலையும் இன்னும் எத்தனை மாநாடு போட்டாலும் வின் பண்றது வாய்ப்பே இல்லை. அணில் குஞ்சுகள் மாநாடு அணிலா மாறணும். அணிலா மாதிரி இந்த சிங்க புலிகளோட போராட்டம் ஆகணும். கவ்வி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க இவங்க. இல்ல அரசியல் இம்பாக்ட், இந்த மதுரை மாநாடு அரசியல் பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தாது. அவர் பேசுறத பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அவர் மாநாடு முடிஞ்சாலும் நேரில் நம்ம ஒரு விவாத நிகழ்ச்சி கண்டிப்பா அவரை பார்ப்போம், பேசுவோம். அவர் எவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆறாரு, இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம மக்கள் அவரை ஜோக்கரா பாக்குறாங்கன்னு களத்துல பார்ப்போம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.